மக்களே வணக்கம். நான் விவேக். நம்ம சேனலோட ஃபஸ்ட் சீசன் நேபாள் தான் போக போகிறோம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக சென்னையிலேருந்து டெல்லி வந்து இப்போது டெல்லியில் செக்யூரிட்டி செக் முடித்து 8B அதுதான் நம்ம கேட். ஸோ கேட்டை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்நேஷ்னல் ட்ரிப். இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஏர்போர்ட் அண்ட் ஃப்ளைட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் இது ஃபஸ்ட் டைம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி செக்யூரிட்டி செக் முடிச்சாச்சு. ஸோ இப்போ காத்மாண்டுக்கு ஃப்ளைட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம டெர்மினல் வந்து 8B தான் தேடிட்டு இருக்கேன் ரொம்ப நேரமாக. காத்மாண்டுவில் இருக்கேன். ஸோ நம்மளோட சீசன் 1 நேபாளை தான் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஸோ அதோட பார்ட்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மண்டே ஆக்சுவலாக Jan 20th. ஸோ மார்னிங் 5 o'clock வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஏர்போர்ட்லேருந்து கிளம்பி டெல்லியிலேருந்து காத்மாண்டுவிலேருந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து காத்மாண்டு டவுனில் இருக்கேன். ஸோ இன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா பொக்காராக்கு பஸ் புக் பண்ணியிருக்கேன். ஸோ பொக்காராலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நமக்கு ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகுது. இன்றைக்கி ஒரு யூஷுவல் டே ஏர்போர்ட் ட்ராவல். நீங்கள் எல்லாருமே அதில் ஃபெமிலியராக இருப்பீங்க. அதனால் நான் இன்றைக்கி பெருசாக ஷூட் பண்ணல. மேபி ஒரு கிளிம்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க ஏர்போர்ட்டில் என்னெல்லாம் நடந்துச்சுட்டு. பட் டுமாரோ ஃப்ரம் மார்னிங் பொக்காராலேருந்து நமக்கு வந்து மாருதி ஹிமால் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ தமிழில் வந்து பார்த்திங்கன்னா நான் தேடின வரைக்கும் யூடியூப்பில் யாருமே மாருதி ஹிமால் ட்ரெக்கிங்கை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணல. நான் 3 days கவர் பண்ண போகிறேன். ஸோ தமிழில் யூடியூப்காக ஃபஸ்ட்டு பண்ணுறது நம்ம தான் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஸோ ஈவினிங் 7 o'clock வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பொக்காராக்கு பஸ்ஸு புக் பண்ணியிருக்கேன். இப்போது டைம் 4 o'clock. சாப்பிட வந்திருக்கேன். காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல, பயங்கர பசி. ஸோ நேபாளோட தாலி செட் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அங்கே பார்க்கலாம், குக் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு நைஸ் ரெஸ்டாரண்ட். கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருக்குது. புது என்விரான்மெண்ட். அண்ட் சொல்லப்போனால் எனக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரிப். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளைட் ட்ரிப்பே நான் எங்கேயும் எடுத்தது கிடையாது. ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் இல்லாமல் ஒரு ஃபாரின் கண்ட்ரி, ஹிந்தி தெரியாது, நேபாளிஸ் தெரியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பை ரிலே பண்ணி மட்டும்தான் இருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே லோக்கல் பிளேசஸ் ஏதாவது சுற்ற முடியுமான்னு பார்க்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா டேரெக்டாக நம்ம பஸ்ஸில் தான் கண்டினியூ பண்ணுவோம். 6 to 7 hours வந்து பஸ் ட்ராவல். நீங்கள் டேரெக்டாக ஃப்ளைட் எடுக்கணும் அப்படின்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா காத்மாண்டு டு பொக்காரோ உங்களால் எடுக்க முடியும். ஜஸ்ட் ஒரு 20 to 30 minutes ஃப்ளைட் தான். பட் வந்து 4,000 to 5,000 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. பட் பஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் ட்ராவல் 1,200 கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் பஸ்ஸு புக் பண்ணியிருக்கேன். நான் காத்மாண்டு வரீங்க, பொக்காரா ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேரெக்ட் ஃப்ளைட் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து காத்மாண்டு வந்துட்டு தான் ஈதர் பஸ் எடுக்கணும், அப்படி இல்லைனா உங்களுக்கு இன்னொரு ஃப்ளைட் எடுக்கணும். ஓகே மக்களே, நேபாள் வந்தாச்சு. பயங்கர பசி. என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபுட். ஸோ இதுதான் நேபாள் ஃபேமஸ் தாலி. ஸோ ரைஸ் இருக்குது அண்ட் சிக்கன், கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், கர்ட். ஸோ நம்ம ஸ்டைல் தான் ரைஸ் அண்ட் சிக்கன் தாலி. ஸோ பயங்கர பசியில் இருக்கேன். சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணலாம். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட்.你用关机这个干嘛？送你去缅甸吗？ ஹலோ மக்களே, வணக்கம். நான் விவேக். நம்ம அட்டகாசமான சீசன் 1 நேபாள் ட்ரிப்பில் காத்மாண்டுலேருந்து கிளம்பி இப்போது பொக்காரா வந்திருக்கோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாருதி ஹிமால் அப்படிங்கிற ட்ரெக்கிங் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ரோடு பயங்கரமான மோசமாக இருந்துச்சுங்க. ஸோ நைட்டு ஃபுல்லாக நிறுத்தி இது வந்து பயங்கர டயர்டாகிட்டாங்க. மார்னிங் ஒரு 5 o'clock தான் நான் வந்து பார்த்திங்கன்னா பொக்காரா ரீச் ஆனேன். அண்ட் அங்கேருந்து ஒரு ஹோட்டல் புக் பண்ணி பக்கத்துலேயே இருந்துச்சு. ஸோ ஹோட்டலில் வந்து தங்கிட்டேன். அண்ட் இப்போ குளிச்சாச்சு, ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே ரெடியாகி பேக்லாம் பண்ணி எடுத்து வச்சாச்சு. கிளம்புறது மட்டும்தான் பாக்கி. ஸோ இன்றைக்கி வந்து என்ன ஐடியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நேராக வந்து பார்த்திங்கன்னா முதல்ல சாப்பிட போகிறோம். பசிக்குது. சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாருதி ஹிமால் ட்ரெக்கிங் வந்து நான் பண்ணணும் அப்படின்னா எங்கள் லோக்கல் ஆஃபீஸில், கவர்மெண்ட் ஆஃபீஸில், டூரிசம் ஆஃபீஸில் 2 வகையான பெர்மிட் வந்து நம்ம வாங்கணும். அந்த பெர்மிட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் அஃபிஷியல்ஸ் செக் பண்ணுவாங்க. ஸோ சாப்பிட்டு முடித்ததுக்கு அப்புறமா
அந்த 2 பெர்மிட்ஸ் எப்படி வாங்கணும், என்னெல்லாம் ப்ரூஃப் தேவைப்படும், எவ்வளோ ஈஸி, எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நான் அந்த பெர்மிட் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா ஷேர் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் வரீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்ஸ் நம்ம அந்த பெர்மிட் எடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னா பொக்காராலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு அந்த டூரிசம் ஆஃபீஸ்லேருந்து நம்ம பஸ் ஸ்டாண்ட் போகணும். பொக்காரா பஸ் ஸ்டாண்ட் போகணும். ஏதோ துபாய் பஸ் ஸ்டாண்ட் சொல்கிற மாதிரி சொல்கிறானேன்னு நினைக்காதீங்க. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான். ஸோ இங்கே டாக்ஸிலாம் கிடைக்குது. அப்படி இல்லைனாலும் லோக்கல் பஸ் பிடிச்சி நம்ம இது வரைக்கும் நேபாள் வந்ததுலேருந்து லோக்கல் பஸ் ஏறவே இல்லை. மேபி ஐ ட்ரை டு கெட் அ லோக்கல் பஸ். பொக்காரா போயிட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா பொக்காரா பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு அங்கேருந்து கண்டி அப்படிங்கிற இடத்துக்கு வந்து போகணும். கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் ட்ராவல். டாக்ஸிஸ் இருக்குது, பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் சைடில் இருக்குது. 1500 ரூபாய் 2000 ரூபாய் சொல்கிறாங்க. அது நம்ம பட்ஜெட்டுக்கு செட் ஆகாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு லோக்கல் பஸ் 100-200 நேபாளிஸ் ருபீஸ்க்கே கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ பார்க்கலாம். அங்கேருந்து கண்டி போயிட்டு அங்கே நம்ம எடுத்த பெர்மிட் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு அங்கேருந்து ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ விஷ்மி லக். இந்த மாருதி ஹிமால் ட்ரெக்கிங் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃபிசிக்கலாக எமோஷ்னலாக நம்மளை பயங்கரமாக டெஸ்ட் பண்ண போகுது. இட் இஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி. அந்த ட்ரெக்கிங் என்ன அப்படிங்கிற விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்கிறேன். ஸோ டே 2 அட்டகாசமாக ஆரம்பிக்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். எஸ் மக்களே, செக் அவுட் பண்ணியாச்சு. பசிக்குது நான் முன்னாடி சொன்ன மாதிரி. ஆனால் இங்கே என்ன இன்ஃபர்மேஷன் சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து டூரிசம் ஆஃபீஸ் போக வேணாம். யூ கேன் கெட் தி சர்டிஃபிகேட்ஸ், ஐ மீன் தி பெர்மிட்ஸ். இங்கே இருக்க ட்ராவல் ஏஜென்சியே எடுத்து கொடுப்பாங்க. கொஞ்சம் கமிஷன் கேட்பாங்க. நீங்கள் அங்கேருந்து அங்கே ட்ராவல் பண்ணுற அமௌண்ட்டுக்கு நீங்கள் பேசாமல் இங்கேயே வாங்கிடுங்க, இதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மேபி ஐல் ட்ரை டு கெட் அ பெர்மிட் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறமா சாப்பிட்லாம். பிகாஸ் பெர்மிட் நமக்கு இங்கேயே கிடச்சிருச்சு அப்படின்னா, ஏன்னா இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் போகணும். அதுக்கு நான் டாக்ஸிக்கு செலவு பண்ணுறது மேபி அந்த கமிஷன் அமௌண்ட் அவ்வளோ கொடுத்து கூட நம்ம இங்கேயே வாங்க முடிஞ்சால் வாங்கிடலாம். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுட்டு நேராக கண்டி கிளம்பிடலாம். விச் ஐ திங்க் இட் இஸ் த பெஸ்ட் ஐடியா. ஸோ ஒன்ஸ் பெர்மிட் என் கையில் கிடச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு நான் எவ்வளோ எக்ஸ்ட்ரா பே பண்ணேன், ஆக்சுவல் அமௌண்ட் எவ்வளோ, என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுதுன்னு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இங்கே ட்ரெக்கிங் ஆஃபீஸில் கேட்டேங்க, டூரிஸ்ட் ஆஃபீஸில். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து சோலோவாக போகிறீங்க, நாங்கள் வந்து குரூப் டூர்ஸ்க்கு மட்டும்தான் ஆர்கனைஸ் பண்ணுவோம், குரூப் டூர்ஸ்க்கு மட்டும்தான் எங்களால் பெர்மிட்ஸ் வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்ட்டாங்க. நீங்கள் சோலோவாக போகிறீங்க அப்படின்னா யூ மஸ்ட் கோ டு டூரிசம் ஆஃபீஸ். ஸோ கேபில் கிளம்பியாச்சு. அண்ணா 400 கேட்டார். 500 கேட்டு 400 ஓகே பண்ணியாச்சு. ஸோ நானும் பார்கெட் பண்ணலாம் கற்றுக்கிட்டேன் ஒரு வழியாக. ஸோ எஸ், டூரிசம் போட் போயிட்டுருக்கோம். 9:40, 10 o'clock ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. இங்கே நம்ம லோக்கலாக நான் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டீங்கன்னா நீங்கள் தான் ஃபஸ்ட் இருப்பீங்க, இல்லைனா பெரிய க்யூ ஃபார்ம் ஆகிடும். ஸோ 9:40ங்கிறது பர்ஃபெக்ட் டைம் உங்களுக்கு. நீங்கள் இப்போ போயிருந்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே வாங்கிடலாம், இட் வில் பி ஈஸி அப்படின்றாரு. ஸோ லெட்ஸ் சி. பொக்காரா ஃபஸ்ட் கிளிப்ஸ். லக்கிலி நல்ல சன்னி டே. நேற்று குளிராக, நைட்டு பயங்கர குளிராக இருந்துச்சு. ஸோ நான் கொஞ்சம் கிளைமேட் எப்படி இருக்குமோ, வெதர் எப்படி இருக்குமோன்னு பயந்துட்டு இருந்தேன். பட் லக்கிலி சன்னி டே. ட்ரெக்கிங்க்கு நமக்கு இந்த மாதிரி சன்னி டே தான் தேவை. நான் டூரிசம் ஆஃபீஸ் போயிட்டு திரும்ப உங்களுக்கு கால் பண்ணுறேன். Yeah. So you can give me business, I make a good price. Okay. I go directly Kande. I work there because you wanna go Kande, every taxi saying the 3,000 rupees like this, 2,500 like this, you know. Okay. In minimum. Yeah. So I go there and I watching there and go back directly in the Kande. Mm-hmm. You give me all together 2,500. 2,500. Yeah, 2,500. So you are going to take me to the tourism office, Yeah, and tourism from office. there Because are you blogger, you know, so Yeah. I go there and I wait. Okay. And back to going to Kande. Kande. Okay. And some places very nice place, maybe 2 places. Okay. Because are you blogger, you know? Yeah, One yeah. mountain and one is Pokhara. This, you know, the Fewa Lake over there. Okay. And Yeah. You have to see the Fewa Lake from Naunara. Okay. Around here to 30 kilometers far from here, and there to see the lakeside. Okay. Okay. And Fewa Lake. Yeah. 2 places I wait and you take a picture like this and blogger like this. You Okay. know? Yeah. And you give me 2,500. I go directly Kande. Okay. So what do you think? Because I think this- that is a yeah. good deal. Yeah. But I like I said, you know, I'd like to try the local bus. Yeah, okay. I'm so sorry to disappoint you, but Yeah. I just wanted to feel how it feels to take a local bus at Yeah. Nepal. Because if I
miss this opportunity, I don't think I'll get an opportunity to travel with local people. Yeah. So for once, I just wanted to take a local bus. I'm sorry, Yeah, buddy. It's okay. Yeah. But local bus is so many like the maybe 3 hour like this, you know. Yeah. Maybe slowly and maybe every places. Yeah. 20 minute, 25 minute, 15 minute. So they will stop. Stop, you know. Okay. So if you like to go, maybe you have to like the trekking time very hot Okay. like this, you know. Okay, we will do something like this. You can skip the local places, on our way to Kande. Just Yeah. take me to the tourism office to get Yeah. the permits, and take me directly to Kande. Yeah. So if we do in such a way, what is the best price you can do? I said really, because 400 rupees here, you know. Yeah. And there to 2,500 in Kande. Altogether 3,000, but I give you less. 500, No, you know. 2,500 seems to be very high, buddy. That's okay. Maybe I'll try Okay, a local no. bus. No. How much your price? How much you give? How much your price? Tell me. How much? Because you're first customer. Yeah. And like the morning time. Mm. How much? Did you like? Maybe like we talked, I'll pay 400 for taking me to the tourism office. Yes. And to Kande, I'll pay 1,500 rupees. So maybe 1,900 in total. So for me, you're going to take me to the tourism office, and from there to Kande, I'll pay 1,900 in total. Will it work for you? Because there's not much people and I'm coming back empty. There's not fine people. Okay, no problem. Give Just me leave it. 2,200? Nobody. I'll take a bus. No problem. I'll take a Okay, bus. 100 more, okay? 2,000. Deal, please. 2,000. This is far from here. 2,000, okay. I wait there, and Kande I drop there. Okay, fine. I'll give Okay, 2,000. please. Yeah. Okay. Thank you. Welcome, sir. So, discussion முடிஞ்சது. So, I agreed for 2,000 rupees, and brother is going to take me to the tourism office first. அங்கேருந்து we are going to Kande directly. Brother, how much time do you think it will take for me to reach Kande if I get 1 hour, permits? 1 hour. Like 1 hour. Okay, so I just wanted to start my trek early. That is the reason. So let's say it will take hardly 30 minutes, I believe, to get the permits. Am I correct? I mean, at the office, tourism office? Yeah. ஸோ எஸ் ஸோ ஒரு 30 மினிட்ஸில் நாங்கள் 10 o'clock ரீச் ஆனாலுமே 30 மினிட்ஸில் பெர்மிட்ஸ் வாங்கிடலாம். அங்கேருந்து அண்ணா என்ன சொல்கிறாருன்னா 1 மணி நேரத்தில் நான் உங்களை கண்டேயில் கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்றாரு. ஸோ அதுக்கு எல்லாம் தான் டோட்டலாக சேர்த்து 2,000 rupees. ஐ திங்க் 2,000 rupees ஃபேர் ப்ரைஸ். நான் பஸ்ஸில் போயிட்டு ஏன்னா நேற்றே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக நிறுத்தி ஒரு ஹோல் நைட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணி தான் பொக்காராலேருந்து வந்து பார்த்திங்கன்னா எங்களை கொண்டு வந்து விட்டாங்க ஃப்ரம் காத்மாண்டு. ஸோ அந்த டிலேவை நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எடுக்க முடியாது. பிகாஸ் ஐ டோன்ட் நோ ஹவு திஸ் இஸ் கோயிங் டு பி ஆன் மை ஃபர்ஸ்ட் டே ஆஃப் மை ட்ரெக். ஸோ லேட் ஆகிடக்கூடாது. ஸோ அந்த ஒரே காரணத்துக்காக தான் ஐம் கோயிங் டு டேக் திஸ் டாக்ஸி. ஸோ லெட்ஸ் see. Beautiful sunny day. மக்களே வெற்றி. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி காட் மை பெர்மிட். ஸோ மாருதி ஹிமால் 1,000 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ப்ராசஸ் வாஸ் வெரி ஃபேர் அண்ட் சிம்பிள். ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க. யூ ஹேவ் டு ஃபில் தட் ஃபார்ம் அண்ட் அட்டாச்மெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா யூ ஹேவ் டு கிவ் யுவர் பாஸ்போர்ட் அண்ட் தேர் ஆஸ்கிங் ஃபார் வெரி பேசிக் டீட்டெயில்ஸ். ரொம்ப காம்ப்ளிகேட்டடெல்லாம் எதுவும் இல்லை. அண்ட் நேம், பாஸ்போர்ட் நம்பர், எவ்வளோ நாள் அங்கே ஸ்டே பண்ண போகிறீங்க, எங்கே போக போகிறீங்க, தனியாக போக போகிறீங்களா இல்லை சோலோவா, குரூப் டூர் மாதிரி எடுக்கிறீங்களா, அந்த மாதிரி பேசிக்கான டீட்டெயில்ஸ் தான் கொடுக்குறாங்க. இங்கிலீஷில் ஃபில் பண்ணலாம், ஹிந்தி தெரியலனாலும் பிரச்சனை இல்லை என்ன மாதிரி. ஸோ ஒரு 5 to 10 minutesலேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பெர்மிட் கொடுத்துட்றாங்க. ஸோ 1,000 rupees. அண்ட் ஐ ரெட் தேர் தட் மோஸ்ட் ஆஃப் திஸ் அமௌண்ட் இஸ் கோயிங் ஃபார் conservation on that area. Maybe I'll talk in detail about this while on my trip. So let's start it. அடுத்து கண்டி நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ அண்ணா ஹெல்ப் பண்ணுறாரு நமக்கு. அண்ணா கொஞ்சம் லோக்கல் தலை போல் இருக்குது. அங்கே பெர்மிட் ஆஃபீஸ்லேயும் நிறைய பேரை தெரிஞ்சு வச்சுருந்தாரு. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. டக்குன்னு உள்ளே போனார், ஃபார்மை எடுத்தார், என்கிட்ட வந்து கொடுத்து ஃபில் பண்ண சொன்னார். உள்ளே எடுத்துகிட்டு போய் கொடுத்தாரு, நிறைய ஹெல்ப் பண்ணார். மேபி எஸ்
ஒரு லோக்கல் சப்போர்ட் இருந்தால் மேபி இந்த ப்ராசஸ் இன்னும் கூட ஃபேர் அண்ட் சிம்பிளாக முடியும்னு நினைக்கிறேன். எஸ், ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் பெர்மிட். மேபி I'll talk in detail when I get to Kande. ஸோ ஒரு 1 hour drive பொக்காராலேருந்து கண்டே போயிட்டுருக்கோம். I'll contact, maybe we will continue from Kande now. மக்களே, கண்டே வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து தான் அஃபிஷியலாக நம்மளை ட்ரெக் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி பயங்கரமாக பசிக்குது. ஸோ சாப்பிட்டுட்டு தான் நம்ம ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கண்டே இங்கே ஒரு சின்ன ஹோட்டல் இருக்குது. லெட்ஸ் ஹேவ் சம்திங் அண்ட் தென் லெட்ஸ் ஸ்டார்ட் ட்ரெக்கிங். ஸோ எக்ஸைட்டட். எஸ் மக்களே, ஆர்டர் பண்ண மோமோஸ் வந்துடுச்சு. ஸோ இதுதான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட். ஐ திங்க் திஸ் இஸ் மோர் தென் எனஃப். எப்படியும் நம்ம ஃபாரஸ்ட் கேம்பில் போயிட்டு திரும்பவும் சாப்பிட்டு தான் போகிறோம். அண்ட் அதிகமாக சாப்பிட்டு நம்மளால் ட்ரெக் பண்ணவும் முடியாது. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். சாஃப்டாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கும் சூடான மோமோஸ் சாப்பிட்றது அவ்வளோ சூப்பராக இருக்குது. ₹200. ஐ திங்க் 10 pieces. ஐ திங்க் நல்ல ஒர்த்து தான். சாப்பிட்டு முடிச்சுட்டு டீ சொல்லியிருக்கேன், குடிச்சிட்டு ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். சாப்பிட்டு முடிச்சாச்சு நண்பர்களே. ஸோ ட்ரெக்கிங் ஆரம்பிச்சிருச்சு. மாருதி ஹிமால் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. உங்கள் ட்ரெக்கிங் வரவேற்கிறது. மாருதி ஹிமால் போகிறதுக்கு இன்னும் 2-3 நாள் ஆகும். ஸோ நம்ம இப்போ வந்து 1770 மீட்டரில் இருக்கோங்க ஃப்ரம் சி லெவல். ஸோ இங்கேருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 4500 அடி அளவுக்கு மேலே போக போகிறோம். ஒரு லோக்கல் நேபாளி வில்லேஜ். ஒரு மாதிரி சன்னியாகவும் இருக்குது, அதே அளவுக்கு கோல்டாகவும் இருக்குது. ஸோ அஃபிஷியலி ஆரம்பமாகிறது நம்மளோட மாருதி ஹிமால் ட்ரெக்கிங் பயணம். 3 நாள் ட்ரெக் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கான டார்கெட் பார்த்தீங்கன்னா, ஹலோ சாரி, Maruti Himal? Maruti Himal, this way. That way? Yeah. Oh, thank you so much. Okay. ரைட் எடுத்துருக்கணும் போல். நம்ம லெஃப்ட் எடுத்துட்டோம். பட் பிரச்சனை இல்லைங்க. ஏன் சொல்கிறேன்னா, இது ஒரு ஈஸியான ட்ரையல்ஸ் தான். அங்கங்கே நமக்கு சைன் போர்ட்ஸ் வச்சுருப்பாங்க. மேபி இது க்ளோஸ் டு வில்லேஜுங்கிறனால எதுவும் இல்லை. பட் நீங்களே பார்த்தீங்க, லோக்கல்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க. பேசிக்கான இங்கிலீஷ் தெரியுது. ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி படிக்கட்டுகள் நிறைய ஏற போகிறோம். ரொம்ப ஸ்டீப்பாகவும் ஆகும்னு சொல்கிறாங்க. நம்ம பயணம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆஸ்திரேலியன் பேஸ் கேம்ப், அதுக்கப்புறம் போத்தானா அப்படிங்கிற ஒரு வில்லேஜ், அப்புறம் டியூரலி, அதை தாண்டினோம்னா ஃபாரஸ்ட் கேம்ப். ஸோ இன்றைக்கி ஃபாரஸ்ட் கேம்பில் போய் செட்டில் ஆகிடணும் எப்படியாவது. அதுதான் நம்ம டார்கெட்டு. நாளைக்கு ஃபாரஸ்ட் கேம்ப்லேருந்து ஆரம்பித்து அதுக்கு மேலே 2 கேம்ப் இருக்குங்க. ஒன்று வந்து லோ கேம்ப்புன்னு சொல்கிறாங்க, இன்னொன்று வந்து ஹை கேம்ப். ஸோ டே 2ஓட எண்டிங், அதாவது நாளைக்கு எண்டிங் அப்போது நம்ம ஹை கேம்புக்கு போயிடணும். அங்கே ஒரு நைட் ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் அங்கேருந்து ஒரு சின்ன கிளைம்பிங், அப்புறம் நம்மளோட ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் மாருதி ஹில்ஸ் போயிடலாம். இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, 2 விஷயம். ஒன்று, உங்களுக்கு ஆல்டிடியூட் ஜாஸ்தியாக அந்த ஆக்சிஜன் லெவல் கம்மியாகும்.
ரெண்டாவது ஸ்டீப்னஸ். ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் ஒரு ரெஸ்டிங் பாயிண்டில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது மாருதி ஹிமாலய நோக்கி. அண்டு நேபாள் அப்படின்னு நம்ம சொன்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 வர்ண கொடி வந்து நம்ம பார்ப்போம். லடாக் போகிறவங்க பைக்லலாம் நம்ம பார்த்துருப்போம். அண்ட் எனக்கு ஒரு க்யூரியாசிட்டியில் இந்த ஃப்ளாக் என்ன டினோட் பண்ணுது, எதுக்காக இதை பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா 5 கலர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ரெட், க்ரீன், எல்லோ, ப்ளூ அண்ட் ஒயிட். 5 ஐம்பூதங்கள்னு நம்ம சொல்லுவோம்லங்க, நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், காற்று. இந்த 5 தான் வந்து ஆக்சுவலாக டினோட் பண்ணுறது. ஸோ ரெட் கலருங்கிறது ஃபயர், ப்ளூங்கிறது வந்து ஸ்கை, க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட், ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா பீஸ். இந்த மாதிரி 5 விதமான ஐம்பூதங்கள் அதை தான் வந்து இந்த 5 கலருமே ப்ரமோட் பண்ணுது. இதை வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கிட்ட வச்சு பூஜை பண்ணி எல்லாம் கொடுப்பாங்களாம் இந்த கொடியை. ஸோ இது கட்டியிருக்கிற இடத்துல வந்து அமைதி நிலவும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நேபாள் மக்களோட ஒரு நம்பிக்கை. அண்ட் மாருதி ஹிமால் ட்ரெக்கிங் பற்றி நான் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதையுமே மேபி இப்போவே நான் சொல்லிடுறேன். ஸோ மாருதி ஹிமால் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அன்னபூர்ணா ரீஜனில் இருக்க ஒரு மலைப்பகுதி. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 18,000 ஃபீட் சீ லெவல்லேருந்து உங்களுக்கு 18,000 ஃபீட்டில் இருக்குது இந்த மாருதி ஹிமால் மவுண்டைன். ஆனால் நம்ம மவுண்டனோட பீக்கை ரீச் பண்ண போகிறதுல மாருதி ஹிமால் பீக்கோட ஃபுட் ஹில்ஸ் தான் வந்து போக போகிறோம். அதுதான் நம்மளோட அல்டிமேட் டெஸ்டினேஷன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட் ஹில்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா மச்சு பிச்ரே அப்படின்னு சொல்கிற ஃபிஷ் டெயில் மவுண்டைன், அதாவது இந்த மீனோட வால் பகுதி அப்படின்னு வந்து சொல்லலாம் தமிழில். ஃபிஷ் டெயில் மவுண்டைன்னு சொல்கிறாங்க, அப்படி இல்லைன்னா மச்சு பிச்ரே மவுண்டைன்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட வியூ ரொம்ப அமேசிங்காக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே தான் நம்ம போக போகிறோம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி வே டு ஏபிசி மாருதி ஹிமால். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக கிளம்பிட முடியும். இங்கே ஒரு வழி போகுது, இங்கே ஒரு வழி போகுது. ஈஸியாக நமக்கு அந்த ட்ரெயிலை ஈஸியாக்கணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த வே டு ஏபிசிங்கிறது ஆஸ்திரேலியன் பேஸ் கேம்ப் அண்ட் ஆல்சோ மாருதி ஹிமால். ஆஸ்திரேலியன் பேஸ் கேம்ப் தாண்டி போய் தான் நம்ம வந்து மாருதி ஹிமால் போக போகிறோம். ஸோ பேக் டு மாருதி ஹிமால். நம்ம போகிற வழியில் 2 கிராமங்கள் இருக்குது, பொத்தானா அண்ட் டேம்பஸ். டேம்பஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியன் பேஸ் கேம்ப்னு சொல்கிறாங்க. சில ட்ரெக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியன் பேஸ் கேம்ப் வரைக்கும் மட்டுமே ட்ரெக் பண்ணுறவங்க வராங்க. பட் நம்ம அதை தாண்டி போக போகிறோம். இந்த மாருதி ஹிமால் வந்து பார்த்திங்கன்னா 2012 தான் வந்து பப்ளிக் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் இந்த ரூட்டில் வந்து ட்ரெக்கிங் அலௌட் கிடையாது. ஸோ நான் முன்னாடியே சொன்னேன். ஸோ பேஸ் கேம்ப் அதான் டேம்பஸ் வில்லேஜ், அதை தாண்டி போனீங்கன்னா பொத்தானா, அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் கேம்ப், அதுக்கப்புறம் லோ கேம்ப், அப்புறம் ஹை கேம்ப், அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்மளோட அல்டிமேட் டெஸ்டினேஷன். நம்ம முன்னாடியே சொல்லியிருக்க மாதிரி இந்த மச்சு பிச்ரே மவுண்டைன் போவோம். பயங்கர சைலண்ட்டாக இருக்குங்க. நேற்று வந்து பார்த்திங்கன்னா அந்த காத்மாண்டுவில் அந்த சிட்டிக்கே உரித்தான அந்த ஹார்ன் சவுண்டு, பரபரப்பான மக்கள். இன்றைக்கி அப்படியே டே 2 கான்ட்ராஸ்டிங்காக ஒரு அமைதியான பீஸ்ஃபுல்லான ஒரு என்விரான்மெண்ட் பொக்காரா. ஸோ அஃப்கோர்ஸ் இந்த நேச்சரோட இந்த கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெக்கிங் மாதிரி விஷயங்கள். அதுவும் நேபாளில் ட்ரெக்கிங் வேர்ல்டு ஃபேமஸுங்க. வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர் வந்து இந்த சீசன் டைமில் வந்து ட்ரெக் பண்ணுறதா சொல்கிறாங்க. நிறைய டீ ஹவுஸஸும் இருக்குதுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல்ஸ் தான் வந்து டீ ஹவுஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸ்டே பண்ணுற மாதிரி டீ ஹவுஸஸும் இருக்குது. ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ், ஃபுட் அந்த மாதிரி சாப்பிட்ற இடங்களுமே இருக்குது. இந்த ட்ரெக்கிங் இந்த ட்ரெயிலை, அதாவது இந்த மாருதி ஹிமால் ட்ரெயிலை ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டே 7-8 டீ ஹவுஸஸ் வந்து ரன் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் இவ்வளோ ஹைட்டில் ரன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். பட் அஃபோர்ட் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குங்க. அவ்வளோ ஒன்றும் எக்ஸ்பென்சிவ்னு நான் சொல்ல மாட்டேன். அண்ட் சீசன் 1 நம்ம எங்கே வேணால் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். பட் ஒய் நேபாள்? 2 விஷயங்க தாங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நேபாளை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துச்சு. அண்ட் நம்ம வேண்டர் வித் விவேக் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நேபாளில் தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னும் எனக்கு தோணுனதுக்கு காரணம் வந்து 2 விஷயங்க. ஒன்று, இங்கே இருக்க மவுண்டைன் ரேஞ்சஸ். உலகத்தில் நீங்கள் வந்து டாப் 10 மவுண்டைன் ரேஞ்சஸ்
அப்படின்னு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் 8 வந்து பார்த்திங்கன்னா நேபாள்லேயே இருக்குது. இது வந்து ட்ரெக்கர்ஸோட பேரடைஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அன்னபூர்ணா ஹில்ஸ், பூன் ஹில்ஸ், மவுண்ட் எவரெஸ்ட் பேஸ் கேம்ப், ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அண்ட் டாப் 10 ஹில்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் 8850 மீட்டரில் உலகத்திலேயே ஹையஸ்ட் மவுண்டைன் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், மவுண்ட் எவரெஸ்ட். அண்ட் தென் செகண்ட் ஸ்பாட்டை வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் சைனா அந்த பார்டரில் அமைஞ்சிருக்க மவுண்ட் K2 வெரி ஃபேமஸ். தேர்டு நேபாளில் அமைஞ்சிருக்க கஞ்சன்ஜெங்கா அண்ட் ஹாட்ஸே, மக்காலு, சோ ஓயு, தௌலகிரி, மனஸ்லு, நங்க பர்பத். லாஸ்ட்டாக தான் நம்ம போயிட்டுருக்க அன்னபூர்ணா. எஸ், 10th ஸ்பாட்டில் இருக்க மவுண்டைன் தான் நம்ம கிளைம் பண்ணிகிட்ருக்கோம். சின்ன வயசுலேருந்தே ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபியெல்லாம் படிக்கும். எனக்கு ஜாகிரஃபியில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஸோ ஜாகிரஃபி பார்க்கும்போதே மவுண்ட் எவரெஸ்ட்னு படிச்சிருக்கோம். நைஸ் மியூசிக். ஸோ கண்டிப்பாக மவுண்ட் எவரெஸ்ட் போகணுன்னா பயங்கர எக்ஸ்பென்சிவ், பயங்கர ஃபிசிக்கல் ஃபிட்டாக இருக்கணும். மேபி ஃப்யூச்சரில் இது ரெண்டும் கிடைக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக மவுண்ட் எவரெஸ்ட் பேஸ் கேம்பாவது போகணும். அது என்னோடய ஒரு செக்லிஸ்ட், பக்கெட் லிஸ்ட். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது நேபாள், அஃப்கோர்ஸ் மவுண்டெயின்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது பாக்கெட் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிங்க. இந்தியாவில் 1 ரூபி, இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 ரூபா. பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, பட் பாக்கெட் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி, யார் வேணால் பண்ணலாம். ஸோ அல்டிமேட்டாக மூச்சு வாங்குதுங்க. என்ன ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, அதுக்குள்ளே மூச்சு வாங்குதுன்றீங்களா? எஸ். ஸோ நம்ம மேக்ஸிமம் நம்ம சேனலில் வர்ற ஒரு சீசனுமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பட்ஜெட்டே வந்து 40K தான். ஸோ நேபாளுக்குமே 40K தான் பட்ஜெட் ஸ்ப்ளிட்டு. நான் எப்படி ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணேன், சீப்பாக கிடச்சிது எனக்கு லக்கிலி. ஸோ எல்லாத்தையுமே நம்ம சீசனோட கன்க்ளூஷனில் பார்க்கலாம். ஆனால் 40Kக்குள்ளே கான்ஃபிடெண்ட்டாக நம்மளால் நேபாள் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எவ்ரிடே நான் என்ன செலவு பண்ணுறேங்கிறதையும் நான் ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஓகே, கொஞ்சம் ட்ரெக்கிங்கில் ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் பியூட்டிஃபுல்லுங்க, வேர்ட்ஸே இல்லை சொல்கிறதுக்கு. பீஸ்ஃபுல்லாக, கிளைமேட் சில்லுன்னு இருக்குது, பட் மழையும் வரல, பிரமாதமாக இருக்குங்க. நான் மட்டும்தான் இருக்கேன். சோலோ ட்ரெக்கிங் பயங்கர பீஸ்ஃபுல்லாக இருக்குது. பூன் ஹில்ஸ் மாதிரி இன்னொரு ட்ரெக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மவுண்ட் எவரெஸ்ட்டோட பேஸ் கேம்ப் போகிற ட்ரெக்கிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக க்ரௌடடாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு இன்ஃபேமஸ் ட்ரெக்கிங், பட் ஒர்த்து தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் கூகுள் இமேஜஸில் அந்த ஃபிஷ்டல் மவுண்டெயின்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. ஸோ 3 நாள் ஃபிசிக்கலாக, மென்டலாக நம்ம போட போகிற எஃபர்ட்ஸ் கண்டிப்பாக ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். பட் நேச்சர் இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் அண்ட் ஸ்ட்ராங்கர் தென் ஹியூமன்ஸ் அப்படின்னு கண்டிப்பாக நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இயற்கையோட சக்திக்கு முன்னாடி நம்மளாம் ஒன்றுமே கிடையாது. ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம 1800 மீட்டர் ஆல்டிடியூட்டில் இருக்கோங்க. இங்கே கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்மளால் கணிக்க முடியும். பெருசாக இன்ஸ்டண்ட்டாக ஸ்விஃப்டாக கிளைமேட் மாறாது. ஆனால் நான் ஆன்லைனில் படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஒரு 3500 4000 ஸ்கொயர் ஃபீட் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா 5 நிமிஷத்தில் கிளைமேட் மாறும், மழை வரும் அப்படின்னாங்க. நம்ம எல்லாம் பேக் பண்ணி ரெடியாக தான் எடுத்து வந்திருக்கோம். பட் அப்படி மாறக்கூடாதுன்னு நம்புவோம். ஏன்னா இந்த மாதிரி சன்னியாக இருக்கும்போது நம்ம போகிறதே அந்த மவுண்டெயினோட அழகை ரசிக்கிறதுக்கு தான். க்ளவுடு வந்து பார்த்திங்கன்னா மறைச்சிருச்சுன்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, கம்முன்னு திரும்பி வர வேண்டிதான். அப்படி நடக்காதுன்னு நம்புவோம். அந்த ஃபிஸ்டைல் மச்சு பிச்சரே மவுண்டெயினை கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுவேங்கிற நம்பிக்கையில் ட்ரெக்கிங்கை தொடருவோம். எஸ் மக்களே, நம்மளோட ஃபஸ்ட்டு ரெஸ்ட் பாயிண்ட் வந்தாச்சு. கோயிட்ட ட்ரெக் கொஞ்சம் சன்னி, வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, பட் ஸ்டில் ஐ கேன் வெரி வெல் மேனேஜ் இட். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. கொஞ்சம் ஆல்டிடியூட் ஜாஸ்தியாக நான் சொன்ன மாதிரி இந்த ஆக்சிஜன் கொஞ்சம் கம்மியாகுது, பட் ஸ்டில் அவ்வளோ ஒஸ்ட் கிடையாது. குட் டு கோ. இன்னும் எனர்ஜி நிறையாவே இருக்குது. ஸோ மேபி அடுத்த ரெஸ்ட்டு ஸ்டாப் எங்கேன்னு எனக்கு தெரியல. ஆஸ்திரேலியன் பேஸ் கேம்ப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரம்பித்த 1800 மீட்டர்லேருந்து 2100 மீட்டர் க்ளோஸ் டு கிட்டத்தட்ட ஒரு 300-400 மீட்டர்ஸில் தான் ஆஸ்திரேலியன் பேஸ் கேம்ப் இருக்குன்னு சொன்னாங்க. மேபி ஐல் ட்ரை டு ஸ்டாப் தேர். கொஞ்சம்
வெயில் ஜாஸ்தியாக இருந்ததுனால ஸ்வெட்டர் கழட்டிட்டேன். அண்ட் திஸ் இஸ் மை பேக் பேக். என்னோடய ஃப்ரெண்ட் அண்ட் ட்ராவல், என்னோடய படி. லெட்ஸ் கோ படி. இந்த மாதிரி தாங்க கொஞ்சம் ஸ்டீப்பாக ஆகுது போக போக போக. பட் நாட் பேட். நான் இது வரைக்கும் ட்ரெக்கிங் பெருசாக பண்ணதில்லை. ஸோ கூகுளில் ChatGPTலலாம் கேட்கும்போது ஒரு மந்த்ரா மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மேரத்தான் மாதிரி, ஆனால் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களால் எப்போ முடியலையோ கூச்சமே படாதீங்க. ஒரு ரெஸ்ட் பாயிண்ட்டை நீங்களே உருவாக்கிட்டு கம்முன்னு உட்காந்துருங்க. இந்த பியூட்டியை என்ஜாய் பண்ணுங்கள். போகிற வழியில் கேம்பை பேஸ் பண்ணி ஒரு டார்கெட் வச்சுட்டு ஓடாதீங்க. அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் நாட் அ மேரத்தான் அப்படின்னாங்க. படிக்கும்போது என்னடா இருந்துச்சு, பட் இப்போ புரியுது. நீங்களும் வரீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஃபிசிக்கல் எனர்ஜி ஒருத்தருக்கும் வேரி ஆகும். பட் உங்கள் பாடி ரெஸ்ட் தேவை அப்படின்னு சொல்லும்போது ஹெசிடேட்டே பண்ணாதீங்க. அண்ட் ஸ்டாப் ரைட் தேர். ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ கேரி அ வாட்டர் பாட்டில். கொஞ்சம் கொஞ்சமாக சிப்பாக தண்ணி குடிங்க, தப்பே இல்லை. வாட் அ வியூ மேன், வாட் அ வியூ. லெட்ஸ் கண்டினியூ. கரெக்டாக போயிட்டுருக்கோங்க. வே டு ஆஸ்திரேலியன் பேஸ் கேம்ப். 35 minutes to go. கடந்து வந்த பாதை. இது ஃபுல்லாகவே அன்னபூர்ணா ரீஜன் தாங்க சொல்கிறாங்க. நான் சொன்னேன்ல, உலகத்துலேயே டாப் 10ல் பாட்டம் பிளேஸை பிடிச்சது இந்த அன்னபூர்ணா ஹில் ரேஞ்ச் தான். கண்டினியூ பண்ணலாமா? Let's go. Come on Vivek, you can do it. ஆஸ்திரேலியன் பேஸ் கேம்ப் போவோங்க. சார்ஜும் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. பிகாஸ் 4K 30 FPS பேட்ரி சீக்கிரம் ட்ரெயின் ஆகுது. ஆஸ்திரேலியன் பேஸ் கேம்ப் போயிட்டு I'll quickly டேக் ஒரு 20 to 30 minutes ரெஸ்ட் எடுக்கணும். பிகாஸ் அந்த டைம் எனக்கு என்னோட கேமரா சார்ஜ் ஆகிறதுக்கும் யூஸ் ஆகும். 35 minutes non-stop trekking. Let's go. ஃபுல்லாகவே இப்படி தாங்க இருக்குது. பட் அட்லீஸ்ட் படிக்கட்டு போட்டு வச்சுருக்காங்க, அது வரைக்கும் சந்தோஷம். என்னதான் வெயில் அடித்தாலும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த காற்று ரொம்ப சில்லுன்னு இருக்குங்க. அதனால பெருசாக டயர்ட் தெரியல. அஃப்கோர்ஸ் மூச்சு வாங்குது, பட் ஸ்டில் டயர்ட் இல்லை. அந்த எனர்ஜி லாஸ் ஆகலை. பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது ஆஃப் சீசன். இப்போ Jan 20th இருக்கோம். நெக்ஸ்ட் மந்த் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த ட்ரெக்கிங் ரூட் எடுப்பாங்க. ஃபெப் தான் வந்து பார்த்திங்கன்னா சீசன் டைம். கண்டேலேருந்து பொக்காரா டு கண்டே வரும்போது கேப் டிரைவர் நான் தான் சொன்னார், இது ஆஃப் சீசன், ஸோ ஓரளவுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. அந்த சின்ன சின்ன குட்டி குட்டி கிராமம்லாம் தாண்டி வந்துட்டோம். ஒரு பக்கா ஃபாரஸ்ட், டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். எஸ்ங்க, பியூட்டிஃபுல் ஆஸ்திரேலியன் கேம்ப். பயங்கர பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் ஸ்டே பண்ணணுன்னாலும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டேஸ் இருக்குது. பாக்கெட் ஃப்ரெண்ட்லி தான், எதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்மளோட பயணம் இன்னும் நிறைய தூர பயணம். ஆஸ்திரேலியன் பேஸ் கேம்புங்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் தான். அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரீச் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம டார்கெட் ஃபாரஸ்ட் கேம்ப் தான். ஒரு இன்டென்ஸான ட்ரெக்கிங் கண்டிப்பாக நமக்காக காத்திருக்கு.
பட் கண்டிப்பாக என்னால் பண்ண முடியும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். Hello. So this is the way to forest camp, right? Yes, sir. So how much time do you think it will take for me to reach forest camp? 13 minutes. Oh, great. You I'm from Kande. So you can go Pothana or no, I'm going up the hill. So from Australian base camp, I'm on my way to Mardi Hill. Mardi Hill. Yeah, Mardi Himal trek. Maybe Bandha 10 minutes launch on that. Mardi Himal trek, maybe I don't know about something 1 hour. So I can see Mardi trek. So this is the Mardi trek, Pothana Mardi trek. So this one, right? Yes. Pothana is near here. Mardi I can see two. Oh, this is for dampers. Dampur. Oh, okay. I'm on right way now. Thank you. Thank you so much. Have a good day. Yeah. So yes, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேங்க. மேப்பில் கொஞ்சம் கிளியராக இல்லை. மெயின் அவங்க கிளியராக தான் இருந்தாங்க, நமக்கு அது புரிஞ்சிக்க முடியல. அவங்க லோக்கல் இல்லை போல் இருக்குது, அவங்களுக்குமே கரெக்டாக தெரில. பட் பேசி கரெக்டான ரூட் தான் போயிட்டுருக்கோம். அண்ட் முன்ன மாதிரியே தான் சோலோ ட்ரிப் அன்டில் ஃபாரஸ்ட் கேம்ப். ஃபாரஸ்ட் கேம்ப் தான் நம்மளோட அல்டிமேட் ஸ்டாப்பிங் டெஸ்டினேஷன். ஸோ 1:50 தான் டைம் ஆகுது. நான் என்ன யோசிக்கிறேன்னா, எனக்கு இங்கேருந்து அந்த ஃபாரஸ்ட் கேம்ப் நிஜமாக எவ்வளோ தூரம் எவ்வளோ டைம் எடுக்க போகுதுன்னு எனக்கு ஐ ஹவ் நோ ஐடியா. ஸோ ஒரு 3 o'clock நம்ம ரீச் ஆகிட்டோம் அப்படின்னா, 3 o'clockங்கிறது கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம். வெயிட் பண்ணி பொறுமையாக போகலாம். 3 மணிக்கு ரீச் ஆகிட்டோம்னா அங்கேருந்து மேபி அங்கே இருக்க லோக்கல் பீப்புள்கிட்ட நம்ம கேட்போம். ஃபாரஸ்ட் கேம்ப் டு லோ கேம்ப் நம்மளோட 3rd பாயிண்ட். நம்மளால் பண்ண முடியும், ஃபிசிக்கலாக எனர்ஜி இருக்குது அப்படின்னா லோ கேம்பில் போயிட்டு கூட செட்டில் ஆகிடலாம். ஆனால் நான் படித்த வரைக்கும் ஃபாரஸ்ட் கேம்பை விட்டால் வந்து பார்த்திங்கன்னா ஹை கேம்பில் தான் வந்து நம்பர் ஆஃப் டீ ஹவுஸ், அதாவது ஸ்டே பண்ணுறதுக்கு லாட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் நீங்கள் ரூட்டை பார்க்கலாம். அன்டில் ஆஸ்திரேலியன் பேஸ் கேம்ப் சூப்பராக ஸ்டெப்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க. இது அவ்வளோ ஈஸியாக இருக்க போகுது இல்லைன்னு எனக்கு தோணுது. லெட்ஸ் see. பட் ஃபிசிக்கலாக அவ்வளோ ஒன்றும் எக்ஸாஸ்ட் ஆகலைங்க நான், டு பி வெரி ஃப்ரேங்க். எஸ், அஃப்கோர்ஸ் நடுவில் நிறையா ஸ்டாப் எடுத்து தான் வந்தோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 to 10 minutes ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 தடவை எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். பட் தட்ஸ் ஓகே. லைக் நான் சொன்ன மாதிரி மேரத்தான் கிடையாது, ப்ரைஸ் எதுவும் கொடுக்க போகிறதில்ல. உங்களுக்கு ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும். ஸோ தட் இஸ் தி ஐடியா. அண்ட் லெட்ஸ் கண்டினியூ. இப்படி பிளெயின் சர்ஃபேஸாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ தூரம் வேணாலும் நடந்துடுவேன், எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. ஐ மீன் யாருக்குமே பெருசாக பிரச்சனை இருக்காது. பட் மலை ஏறும்போது நம்ம எதிர்பார்க்கலாமா, இந்த மாதிரி இருக்கிறப்ப என்ஜாய் பண்ணிக்க வேண்டியதான். எஸ், ஃபாரஸ்ட் கேம்ப் ஆஸ்திரேலியன் பேஸ் கேம்ப்லேருந்து ஃபாரஸ்ட் கேம்ப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஃபாரஸ்ட் கேம்ப் வழி உங்களை அன்புடன் வரவேற்கிறது, அதுதான் கரெக்டு. அண்ட் முக்கியமான விஷயம், நான் யூடியூப் ஃபுல்லாகவே ஓரளவுக்கு தேடி பார்த்துட்டேங்க. தமிழில் மாருதி ஹில்ஸ் ட்ரெக்கிங் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் யாருமே கவர் பண்ணது இல்லை. ஆஸ்திரேலியன் பேஸ் கேம்ப் வரைக்கும் சில நார்த் இந்தியன் யூடியூப்ஸ் பண்ணியிருக்காங்க. சில நார்த் இந்தியன் யூடியூப்ஸ் வந்து மாருதி ஹில்லே பண்ணியிருக்காங்க சூப்பராக. ஐம் நாட் டினைங் த ஃபேக்ட். பட் சவுத் இந்தியாவிலேருந்து இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா யாருமே மாருதி ஹில் ட்ரெக், நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆஸ்திரேலியன் பேஸ் கேம்ப் வரைக்கும் வந்திருக்காங்க. ஆனால் மாருதி ஹில்லை 3 days வந்து இது வரைக்கும் யாருமே பண்ணதில்லை. ஸோ ஐ எம் மோர் தென் ஹாப்பி டு சே ஐ ஆம் தி ஃபர்ஸ்ட் பர்சன் டு டூ திஸ் இன் தமிழ் ஃபார் மை தமிழ் பீப்புள். மாருதி ஹில்ஸ் ஃபாரஸ்ட் கேம்பை நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ இவ்வளோ எஃபர்ட்டுமே வந்து உங்களோட நம்பிக்கையை பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஒரு பட்டிங் சேனல், சீசன் 1 தான் இருக்கோம். பெரிய லெவலில் க்ரோ ஆகணும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் கிளியராக 40K பட்ஜெட்குள்ளே இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து என்னெல்லாம் கண்ட்ரிஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி கவர் பண்ண முடியும் அப்படிங்கிறத முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக நான் போட ட்ரை பண்ணுறேன்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு பையன் இருக்காண்டா அப்படின்ட்டு. கன்சிஸ்டண்ட்டாக நானும் வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். ஓவர் த டைம் என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலான்னு சொல்லுங்கள். தட் இஸ் வெரி கீ. இட் வில் டேக் ஒன்லி 1 or 2 minutes ஃபார் யூ. ப்ளீஸ் கமெண்ட்டில் போடுங்க, தம்பி இதெல்லாம் சரியில்லடா தம்பி, கொஞ்சம் இதெல்லாம் மாற்றிக்கோ, ஆடியோவை என்ஹான்ஸ் பண்ணு, அந்த மாதிரி சொன்னிங்கன்னா கண்டிப்பாக நான் எல்லா கமெண்ட்ஸுமே படித்து மேபி இன் கம்மிங் டேஸ் கண்டிப்பாக நம்மளோட வீடியோவோட ஓவரால் குவாலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுவேன். சீசன் 1 ஏதாவது தப்பு இருந்தால் குறை இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு பின்னாடி 2 பேர் வராங்க. ஃபர்ஸ்ட் டைம். இப்போ கிட்டத்தட்ட நம்ம 11 o'clock ஸ்டார்ட் பண்ணோம், இப்போ 1:30. 3.5 மணி நேரத்தில் இப்போ தான் வந்து இந்த ட்ரெயினில் எனக்கு பின்னாடி ஆட்கள் வர்றதை நான் பார்க்குறேன். லெட்ஸ் கண்டினியூ. see you at forest camp like always. நடுவில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணி உங்களுக்கு காட்டுவேன். until then, wander with Vivek. I met a friend here. Yeah, hello. I'm Vivek, and you? Vikash. Vikas, and you're a big fan of Allu Arjun. Yeah, yeah. And yeah. he's local. MS Dhoni also. Oh, MS Dhoni. Yeah, I'm a very big fan. Yeah. So Chennai Super Kings. Yeah, Chennai Super Kings. Yeah, Yes. I'm a very big fan. Yes. Chennai Super Kings. Nice to meet you, brother. Thank you so much. Yeah. So you people on the way to ABC. Yeah. ABC. Yeah. I am taking Mardi Himal 3 days trek. Yeah. Yes. Yeah. So I'll stay mostly on Forest Camp, and I don't know how long that is going to take from here. Forest Camp. Yeah. Any idea? Forest Camp? No, I've this time my first time to Oh. I came here for the first time. Nice. I Even came- for me, this is first time. Yeah. Okay. Though we are locals, I came here for the first time. Oh, that's okay. Yeah. Okay. Off we go. Thank you so much for your Yeah, time. welcome. Yeah. Yeah. See you. Bye-bye. See you, Bye. Bye. கம்பெனிலன்னு சொல்லிட்டு இருந்தியே தம்பி. ஒரு 3 அட்டகாசமான நேபாள் பசங்களை பார்த்தேங்க. காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்காங்க. சச் அ ஃப்ரெண்ட்லி பீப்புள். அண்ட் நான் நேற்று நேபாள் ஹிஸ்ட்ரி பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான ஃபேசினேட்டிங்கான விஷயத்தை பற்றி சொன்னோம். இந்தியா அண்ட் சைனா பீயிங் சச் அ பிக் கண்ட்ரி பை லேண்ட், நம்ம கிட்டத்தட்ட 200 வருஷங்களுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷால் காலனைஸ் பண்ணப்பட்டிருந்தோம். பட் நேபாள் கூர்கா பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா ஃபியர்ஸாக அவங்களோட பிரிட்டிஷ் பீப்புளோட போராடினாங்க. அண்ட் போராடினது மட்டும் இல்லாமல் அவங்கள தோக்கடிக்கவும் செஞ்சாங்க. இன்றைக்கி என் கூட வந்து பேசிகிட்டு இருந்த பையன் இஸ் ஃப்ரம் தேட் ஆரிஜின், கூர்கா. அவங்க அப்பாவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஆர்மியில் கேப்டனாக இருந்திருக்காராமா. பட் ஃபார் சம் ரீசன்ஸ் இப்போ வந்து நேபாளிலேருந்து கூர்கா மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஆர்மியில் வந்து ரெக்ரூட் பண்ணுறது இல்லைன்னு அந்த பையன் சொன்னான். பட் சச் எ லவ்லி ஹாஸ்பிட்டலபிள், அந்த வேர்டு கரெக்டாக சொல்கிறேன்னு எனக்கு தெரியல, ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஈஸியாக ஜெல் ஆகிடுறாங்க. அருமையான மக்களுங்க, உண்மையாலுமே ஹெல்ப் பண்ணுறாங்க, நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ நேரம் தனியாக வந்துட்டு இருந்தேன். எனக்கு கொஞ்ச நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கம்பெனி, இவ்வளோ தூரம் க்ராஸ் பண்ணி வந்ததும் தெரியலை. இதுக்கப்புறம் சோலோ ட்ரெக்கிங் தான். பட் இந்த அமைதியுமே ரொம்ப அழகாக அமைதியாக ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஸோ கண்டினியூ பண்ணுவோம். பேட்ரி இருக்குது. see this place man. ஃப்ளாட்டாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க. இந்த மாதிரி ஸ்டீப்பாக ஏறும்போது கொஞ்சம் தடுமாற தான் செய்கிறோம். பட் இதெல்லாம் பார்த்தா ஃபிஸ்டைல் அழகாக ரசிக்க முடியாது. மச்ச பிச்சரா ஹியர் ஐ கம். ஓகே, நான் கண்டினியூ பண்ணுறேன். நான் அடுத்து சொன்ன மாதிரி ஃபாரஸ்ட் கேம்ப் தான் நம்மளோட அடுத்த டார்கெட். In between, of course, I'll have rest stops. I'm just listening to my body. Stop and sonna, I'll definitely stop and take over 5 to 10 minutes break. Let's see. Bye bye. Forest camp la paakalam. மக்களே, இங்கே ஒரு பித்தம் டியூரலி அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு வந்துட்டோம். ஒரு சின்ன லாட்ஜ் இருந்துச்சு. வாவ், திஸ் இஸ் நைஸ். ஸோ மார்த்தி ரூட் போகிற ஃபாரஸ்ட் கேம்ப் போகிற வழி இது தான். ஸோ கரெக்டான ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம். இங்கே இருக்க லோக்கல்ஸ் கிட்ட செக் பண்ணிட்டேன். அண்ட் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, இந்த ஆப்பிள், ஒரே ஒரு ஆப்பிள் 100 rupeesங்க. ஸ்னிக்கர்ஸ் இருந்துச்சு, ஸ்னிக்கர்ஸ் எடுக்கலான்னு பார்த்தேன். தட் இஸ் 250 rupees.
நம்ம ஊரில் 25 ரூபா, பட் இங்கே 250 ரூபா, 10 டைம்ஸ் ஹையர். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நான் முன்னாடி கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசியிருந்தேன், ஐ கே நாட் கம்ப்ளைண்ட். எஸ், இந்த ஆல்டிடியூட்டில் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறதே பெருசுங்க. அண்ட் நான் சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நேபாளிஸ் அமௌண்ட். ஸோ நம்ம இந்தியன் ருப்பீஸ்க்கு கன்வெர்ட் பண்ணும்போது கொஞ்சம் பைசா கம்மியாகும், பட் ஸ்டில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் சைட் தான். பட் தட் இஸ் ஃபேர்லி ஓகே. ஆப்பிள் கொஞ்சம் எனர்ஜி கொடுக்கும். அண்ட் இங்கே இருக்க லோக்கல்ஸ்கிட்டையும் நான் கேட்டேங்க, நீங்கள் இன்னும் 2 hours நிற்காமல் எக்ஸ்ப்ரெஸ் மாதிரி போய்கிட்டே இருங்க, லவ்லி ஹில்ஸே ரீச் பண்ண முடியும். 5 o'clock வரைக்கும் டெம்பரேச்சர்லேயோ ஹில்ஸ் சன்மே உங்களுக்கு வந்து கொஞ்சம் சன்னியாக தான் இருக்கும், வெளிச்சம் இருக்கும். ஸோ பயப்படாமல் போங்க, லவ்லி ஹில்ஸ் கண்டிப்பாக ரீச் பண்ண முடியும், டக்கு டக்குன்னு போய்கிட்டே இருங்கன்னு சொல்லி தான் அட்வைஸ் பண்ணாங்க. லவ்லி பீப்புள். கண்டினியூ பண்ணுவோம். 2 hours later. எஸ், ஃபைனலி வி மேட் இட் மக்களே. லவ்லி ஹில்ஸ் வந்துட்டேன். அண்ட் வர வழியில் நம்ம லோக்கல் ஃப்ரெண்ட் கணேஷை பார்த்தோம். அவர் தான் சொன்னார், என்னோடய அண்ணா தான் இங்கே ஹோட்டல் ரன் பண்ணார், யூ கேன் விசிட் தட் பிளேஸ், வில் பி குட் அப்படின்னு சொன்னார். அவரோட பிரதர் சிவம். ஸோ அன்னபூர்ணா வியூ, லவ்லி ஹில். ஸோ இங்கே தான் தங்க போகிறேன். அண்ட் யூ கேன் see the view, it is amazing. பயங்கர டயர்ட். ஸோ நம்ம கரெக்டாக பிளான் பண்ண மாதிரி 4 o'clock வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ மார்னிங் 11க்கு கண்டியில் ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ ஆஸ்திரேலியன் பேஸ் கேம்ப் அண்ட் தென் பொத்தானா, அப்புறம் நடுவில் குட்டி குட்டி வில்லேஜஸ் எல்லாம் தாண்டினோம். ஐ கேன் ஸ்டில் ட்ரெக் ஃபார் another 30 or 50 minutes, பட் ஐ டோன்ட் வாண்ட் டு ரிஸ்க் இட், பிகாஸ் இதுக்கப்புறம் டெம்பரேச்சர் எப்படி மாறும், கிளைமேட் எப்படி மாறும்னு என்னால் கிளியராக சொல்ல முடியல. ஸோ பெஸ்ட் பெட் கண்டிப்பாக இங்கே நம்ம தங்குறது தான். இட்ஸ் அ குட் ஐடியா. ஒரு நல்ல ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் இங்கே கேட்டேன் லோக்கல் அவர்கிட்ட. அவர் மார்னிங் நீங்கள் 7 o'clock ஸ்டார்ட் பண்ணுங்கள், கிளைமேட் நல்லாயிருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் மார்னிங் 7க்கு கிளம்புனீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னாரு. அண்ட் they are charging 300 நேபாளிஸ் ருப்பீஸ் ஃபார் சிங்கிள் நைட். அண்ட் ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே அவைலபிளாக இருக்குது. மெனு பார்த்துட்டு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ நாங்கள் பண்ணி கொடுத்துருவோன்னு சொன்னாங்க. அண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஐ எம் வெரி ஹாப்பி ஐ மேட் இட் அன்டில் திஸ். அண்ட் நான் ஆன்லைனில் படித்த வரைக்குமே என்ன சொன்னாங்கன்னா, Day 1 விட Day 2 ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும். படிக்கட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்டீப்பாக மலை ஏறுற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்டிடியூடும் நீங்கள் அதிகமாக மேலே போக போக அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஆக்சிஜன் கம்மியாகும், ஏர் ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ Day 2 இன்னுமே நம்மளை பயங்கரமாக டெஸ்ட் பண்ண போகுது, எந்த டவுட்டும் இல்லை. அண்ட் ஐ திங்க் இட் இஸ் அ பர்ஃபெக்ட் பிளேஸ் டு ரீசார்ஜ், ரிஜுனவேட், குட் பிளேஸ். பெருசாக கூட்டம் இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு நான் மட்டும்தான் இருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஸோ இந்த 102 தான் நான் தங்கியிருக்க ரூம். அண்ட் ஆல்சோ வி ஹாவ் சம் கேம்ப் செட்டப். இது இவங்களோட சொந்த யூஸ்க்கா இல்லை நமக்கான்னு தெரியல. அண்ட் வி ஹாவ் ஷவர், டாய்லெட், எவ்ரி திங் இஸ் க்ளீன். ஐ திங்க் இட் இஸ் அ குட் பிளேஸ். அண்ட் நீங்களுமே என்ன மாதிரி தான் ட்ரெக் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஐ ஹைலி ரெக்கமெண்ட். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் சொல்கிறேன், மற்றபடி எந்த ப்ரொமோஷனும் கிடையாது. அஃப்கோர்ஸ் நமக்கு யாருங்க ப்ரொமோஷன்லாம் இந்த ஸ்டேஜில் தர போகிறாங்க. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் சொல்கிறேன். இட் இஸ் likely to be a good place. நான் மேபி டுமாரோ மார்னிங் ஐ கேன் சே கான்க்ரீட் ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஐ கேன் கான்க்ரீட்டாக என்னால் சொல்ல முடியும். பட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இட் லுக்ஸ் குட். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் சன்செட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஐ திங்க் சன்செட் நமக்கு பார்க்குறதுக்கான வாய்ப்பு இங்கேருந்து பியூட்டிஃபுல்லாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். மேபி அந்த மவுண்டனுக்கு பின்னாடி தான் ஆகும்னு நினைக்கிறேன். டைம் 4 o'clock. நான் ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு சன்செட்டுக்கு வரேன். அண்ட் சிக்னல் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியலைங்க. நான் இன்னும் மொபைல் பார்க்கல நெட்வொர்க் எவ்வளோ ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு. என்செல் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க, பட் இந்த ஆல்டிடியூடில் கிடைக்குமான்னு தெரில. இன்றைக்கே கிடைக்கல அப்படின்னா நாளைக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நான் பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். சியா. ஈவினிங் மக்களே. ஸோ டைம் இப்போ 7 o'clock, டின்னர் டைம். நான் ஈவினிங் சொன்ன மாதிரியே அன்னபூர்ணா ஹாஸ்டல், லாட்ஜ் எப்படி வேணால் சொல்லிக்கலாம், அங்கே தான் தங்கியிருக்கேன். சச் அன் அமேசிங் பிளேஸ். 2 பேர் பார்த்துக்கிறாங்க. அண்ட்
they are good in English and also they are so caring. டின்னரும் இங்கேயே நான் சொல்லிட்டேன். அஃப்கோர்ஸ் தெர் இஸ் நோ த வே பக்கத்தில் போய் ஹோட்டலில் சாப்பிட்றதுக்குலாம் இங்கே கிடையாது. ஸோ நேபாளோட நேஷ்னல் ஃபுட் அப்படின்னு சொல்லப்படுற தால் பத் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நேபாள் வந்ததுலேருந்து இதை ட்ரை பண்ணணுன்னு சொல்லி நினச்சிட்டே இருந்தேன். பட் இங்கே அவைலபிளாக இருந்துச்சு, டக்குன்னு ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் நம்மளோட தால் பட். நல்ல சூடாக இருக்குது. என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஸ்டிக்கி ரைஸ், கொஞ்சம் சிக்கன் கறி, இது நம்ம ரசம் தான், கொஞ்சம் ஆனால் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நான் 2 நாளாக பார்த்தது நேபாளிஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாலட் எடுத்துக்கிறாங்க. ஸோ நமக்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 to 4 டைப்ஸ் ஆஃப் சாலட் கொடுத்துருக்காங்க. அண்ட் நானும் பயங்கர பசியில் இருக்கேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். பயங்கர கோல்டாக இருக்குங்க. இப்போவே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 3-4 degrees போயிருக்கு. இப்போ 7 o'clock. ஸோ இப்போவே வந்து பார்த்திங்கன்னா 3-4 degrees கிட்ட போயிடுச்சு. இன்னும் நைட் போக போக இன்னும் டெம்பரேச்சர் லோ ஆகும்னு சொல்லி இருக்கவங்க சொல்கிறாங்க. பட் அவங்க அதெல்லாம் பெருசாக கேர் பண்ணிக்கிற மாதிரியே தெரியல. மேபி நமக்கு தான் இது புதுசாக இருக்குது, அவங்களுக்கு இந்த டெம்பரேச்சருக்கு பழகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரசம், கொஞ்சம் ரைஸ், அண்ட் ரைஸ் அன்லிமிட்டடாக தான் கொடுக்குறாங்க. நான் லிமிட்டடாக தான் எடுத்துக்க போகிறேன். பயங்கர சூடாக இருக்குது, விச் இஸ் அ வெரி குட் திங். ஸோ சிக்கன் கறி, பப்பட் அண்ட் கொஞ்சம் பொட்டேட்டோ ஸ்மாஷ் பண்ணி பொரியல் பண்ணியிருக்காங்க. சம் வெஜிடபிள்ஸ், சாலட், ஊர்காய், கேரட். வாட் இஸ் திஸ்? இது ஏதோ கார சட்னி மாதிரி கொடுக்குறாங்க. இது பேர் என்னன்னு எனக்கு தெரியல. சரி, சாப்பிட்டுட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். கேரட் ஃப்ரீசிங் தான், கையில் மாஸ்க் இல்லாமல் இருக்க முடியாது. இதெல்லாம் வாங்கணுமா அப்படின்னு நினச்சேன். வாங்கினது நல்லதாக போச்சு. இந்த குளிருக்கும் சூடான சாப்பாட்டுக்கும் பிரமாதமாக ஃபீல் ஆகுதுங்க. க்ளவுஸில் பட்டுச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனை ஆகிடும். ஸோ படாமல் சாப்பிடணும். ஒரு 2-3 பீஸ் சிக்கன் இருக்குது, நல்லா சூடாக இருக்குங்க. நம்ம ஊர் சைட்லலாம் தண்ணி குழம்புன்னு சொல்லுவாங்க. ஈரோடு, கோயம்புத்தூர்காரங்களுக்குலாம் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. சிக்கன் நல்லா வந்திருக்கு, டேஸ்ட் ஓகே, குவான்டிட்டியுமே ஓகே தாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு ஒரு 300 rupees சார்ஜ் பண்ணுறாங்க, which is pretty decent for this place. அண்ட் சரி, ஓகே, பயங்கர பசியில் இருக்கேன். சாப்பிட்டுட்டு வில் கண்டினியூ. மக்களே, சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அண்ட் சூப்பரான ஃபுட்டுங்க, சும்மா சொல்லக்கூடாது. நல்லா சூடாக இருந்துச்சு எல்லாமே, எல்லா விஷயமே. ஓகே, எஸ், 4 degrees Celsius. நைட் இன்னும் மோசமாகும்னு சொல்கிறாங்க, 2-3 கூட போகும்னு சொல்கிறாங்க. Day 1 ஐ திங்க் இதோட நம்ம முடிச்சுக்கலாம். Day 1 எபிசோடை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு Day 2 இன்னும் ரொம்ப கடினமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி தான் நான் படித்தேன். பட் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி, கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை. குட் நைட். 7 o'clock. 7 o'clockே தூங்குறியா தம்பி அப்படின்னு கேட்டால் தெர் இஸ் நத்திங் மச் டு டூ. கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்த்துட்டு தூங்க வேண்டியதான். See you tomorrow morning and wish me luck. Thank you so much. Bye-bye.